வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு NK ஹோம் எஜுகேஷன். நம்ம இது வரைக்கும் NMMS மேட்டில் 14 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 15வது டாபிக், வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 14வது டாபிக் என்னென்னா வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை. அதாவது ஒரு ஆங்கில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் 14வது டாப்பிக்கில். அந்த ஆங்கில வார்த்தையிலிருந்து ஒரு புதிய வார்த்தை எழுதியிருப்பாங்க. அது என்னென்னா வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை. இந்த 15வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை. அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க ஒரு ஆங்கில வார்த்தையிலிருந்து. இந்த மூன்று, அதாவது மற்ற 3 வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள்லேருந்து எழுத்துக்களை எடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் அதில் உள்ள எழுத்து வந்திருக்காது. அதுதான் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், ADMINISTRATION. அதாவது இந்த கொஸ்டின் என்னன்னா ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்துட்டு வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, MIND இங்கே இருக்கா, MIND. அப்போ இது ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ரேஷன். லாஸ்ட் 5 எழுத்துக்களை அப்படியே கொடுத்துருக்காங்க, RATION. அப்போ இதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, MINISTER, மினிஸ்டர். அப்போ MINIST இருக்கு, R இருக்கு. ஆனால் இந்த வார்த்தையில் ஈங்கிற எழுத்து இல்லவே இல்லை. இந்த எழுத்துல ஈங்கிற எழுத்து இல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈ தான். அப்போ இல்லை. அப்போ இந்த ஆங்கில வார்த்தையில் அமையாத வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, STATION, ஸ்டேஷன் இருக்குதா. அப்போது இது நமக்கு அப்போ வார்த்தைக்குள் அமையாத வார்த்தையில் இது சரியான விடை. சி தான் நமக்கு என்னது சரியான விடை. செகண்ட் சம் பாருங்க, கான்வர்சேஷன் இருக்கு, CONVERSATION இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, NATION, நேஷன் இருக்கு. அப்படி தானே, N இருக்கு, A இருக்கு, TION, 2 N இருக்கு. ஆனால் நமக்கு ஆங்கில வார்த்தையில் நமக்கு என்ன N இருக்கு, 2 N இருக்கு. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, வெர்ஷன், VERSION, VERSION, வெர்ஷன்கிறதும் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், STA, பழையபடி ஒரு டீ கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இங்கே 2 டீ கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது, ஒரே ஒரு டீ தான் இருக்குது. அப்போ அமையாத வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் சரியான விடை. அடுத்து ரீசன், எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் ரீசன் இருக்கான்ட்டு. REASION, இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ நமக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் என்னது அமையாத வார்த்தை. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், AGRICULTURE, அக்ரிகல்ச்சர். இதில் அமையாத வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், IRATE, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன், GR, E இருக்குது, A இருக்குது, T இருக்குது. இந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. தேர்டு பாருங்கள், LATE இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், அக்ரிகல்ச்சருங்கிறதுல எம்ங்கிற எழுத்து இல்லவே இல்லை. அப்போ நமக்கு என்னது அமையாத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா எம் தானே. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது, டி தான் நமக்கு சரியான விடை. ஃபோர்த்து சம் பாருங்கள், எக்ஸாமினேஷன், EXAMINATION, எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே நமக்கு கொஷினில் ஒரே ஒரு ஈ தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் 2 ஈ இருக்குது. அப்போது வார்த்தைக்குள் அமையாத வார்த்தைனா ஏ ஆப்ஷன் தான் உங்களுக்கு சரி. ஃபிஃப்த்து சம் பாருங்கள், இன்ஃபர்மேஷன், INFORMATION, இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபார்மேட், FORMAT இருக்குது. அடுத்து பாருங்கள் ரேஷன், RATION இருக்குது. தேர்ட் ஆப்ஷனும் ANT இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், இன்ஃபர்மேஷனில் இசட்ங்கிற எழுத்து இல்லவே இல்லை. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. அப்போ டி தான் நமக்கு என்னது சரியான விடை. சிக்ஸ்த்து சம் பாருங்கள், வாட்டர்மெலன், WATERMELON. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெமன் இருக்குது, LEMON இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் MWE கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொஷின்லேயும் WE இருக்குது, METER இருக்குது, METER இருக்குது.
அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், LION கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொஷினில் ஐங்கிற லெட்டர் இல்லவே இல்லை. அப்போ நமக்கு எது சரியான விடை? தேர்ட் ஆப்ஷன் தான் என்னது சரியான விடை. 7th சம் பாருங்கள், ACHIEVER அச்சீவர். அச்சீவரில் எந்த எழுத்து இல்லை நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டபிள்யூன்னு இங்கே ஒரு எழுத்து இருக்குது. ஆனால் நமக்கு கொஷினில் டபிள்யூங்கிற எழுத்து இல்லை. அதனால் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது சரியான விடை. 8th சம் பாருங்கள், பெர்மனன்ட். PERMANENT. RE இருக்குது, M இருக்குது, N இருக்குது, A இருக்குது, N இருக்குது, T இருக்குது. ஏ ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள், TR இருக்குது, A இருக்குது, M இருக்குது, P இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? இங்கே ஓங்கிற ஒரு எழுத்து இருக்கா? ஆனால் நமக்கு கொஷினில் ஓங்கிற எழுத்து இல்லை. அதனால் நமக்கு 8th தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. 9th சம் பாருங்கள், டிரான்ஸ்லேஷன். இங்கே பாருங்கள், ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் RATION இருக்குது. அடுத்து நேஷன் NATION அதுவும் இருக்குது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா TRANSIT அதுவும் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், STARS இருக்குது, T இருக்குது, A இருக்குது, R இருக்குது. ஆனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டபுள் S கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொஷினில் ஒரே ஒரு S தான் இருக்குது. அதனால் நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை. 10th சம் பாருங்கள், பயோஸ்பியர். BIOSPHERE. இங்கே பாருங்கள், ஃபிஷ்அப் கொடுத்துருக்காங்க. BIS இருக்குது, H இருக்குது, O இருக்குது, P இருக்குது. அப்போ ஏங்கிற ஆப்ஷனில் எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. S இருக்குது, P இருக்குது, H இருக்குது, ERE எல்லாமே இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஷிப் கொடுத்துருக்காங்க. S இருக்குது, H இருக்குது, EE நமக்கு இருக்குது. கொஷினில் ஒரு P கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனில் H இருக்குது, E இருக்குது, ஏங்கிற ஆப்ஷன் நமக்கு கொஸ்டினில் இல்லை, R இருக்குது. அப்போ நமக்கு 10வது கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் என்னது சரியான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து NMMS மேட்டில் 14வது டாப்பிக்கும் 15வது டாப்பிக்கும் ரொம்ப ஈஸி. இது ரிலேட்டடாக கண்டிப்பாக 1-2 சம்ஸ் இருக்கலாம். நீங்கள் மாற அதாவது ஒரு கொஷினை ரீட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த கொஷினுக்கு நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பார்க்கும்போதே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அதனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NK ஹோம் எஜுகேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.